நாம் பிரயாணம் செய்கின்ற பொழுது எமது பக்கத்து ஆசனத்திலே அமர்ந்து பஸ் வண்டியிலே பிரயாணம் செய்பவராக ஒரு அந்நிய மதத்தை சேர்ந்தவர் இருக்கிறார். நாம் காரியாலயத்தில் வேலை செய்கின்ற பொழுது அங்கு தொழில் தருபவராக அல்லது எம்மோடு பணிபுரிகின்ற ஒருவராக முஸ்லிம் அல்லாதவர் இருக்கிறார். காரியாலயங்கள் பலவற்றுக்கு நாங்கள் செல்லுகின்ற பொழுதெல்லாம் அப்படியானவர்களைத்தான் நாங்கள் சந்திக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்தில் இவர்களோடு மனிதாபிமான உறவுகளைத்தான் பேண வேண்டும் என்பது இஸ்லாத்தின் அடிப்படையான கட்டளை. அவர்களும் மனிதர்கள், அவர்களும் இறைவனுடைய படைப்பு என்ற வகையில் இஸ்லாத்துக்கு எதிராக வாள் தூக்கவில்லை, ஆயுதம் தூக்கவில்லை. எங்களை எமது வீடுகளை விட்டும் அவர்கள் வெளியேற்றவில்லை. சூரத்துல் மும்தஹனாவினுடைய அந்த 8வது வசனத்தை நாங்கள் மீண்டும் ஞாபகப்படுத்துகிறோம். உங்களுடைய மார்க்க விடயத்திற்காக வேண்டி உங்களோடு போராடாத, உங்களுடைய வீடுகளை விட்டும் உங்களை வெளியேற்றாத அவர்களுக்கு நீங்கள் கட்டாயமாக உதவி செய்ய வேண்டும். அவர்களோடு நீதி நியாயமாகத்தான் நடக்க வேண்டும். அன்தபர்ரூஹும் வதுக்ஸிது இலைஹிம், நீங்கள் அவர்களுக்கு பிர் செய்ய வேண்டும். நீங்கள் அவர்களுக்கு கிஸ்த் எனப்படுகின்ற நீதியை வழங்க வேண்டும். இங்கு வந்திருக்கின்ற அல் பிர் என்ற சொற்பிரயோகம் மிகவும் விரிந்த ஒரு கருத்திலே பாவிக்கப்பட்டிருக்கிறது, உபயோகிக்கப்பட்டிருக்கிறது என்றுதான் இந்த குர்ஆனுடைய வசனத்துக்கு விளக்கம் சொல்கின்ற பெரும் பெரும் இமாம்கள், வியாக்கியானிகள் சொல்கிறார்கள். பிர்ருன் என்றால் குர்ஆனிலே வழக்கமாக தாய் தகப்பனுக்கு உபகாரம் செய்வதை, பணிவிடை செய்வதை, கவனிப்பதைத்தான் குர்ஆன் அந்த சொல்லால் தான் அதனை பாவிக்கிறது. அதே சொல் இங்கு முஸ்லிம் அல்லாதவர்களுடைய உறவிலும் பிரயோகிக்கப்பட்டிருக்கிறது. முஸ்லிம் அல்லாதவர்களையும் நாங்கள் உதவி செய்து உபகாரம் செய்துதான் கவனிக்க வேண்டும், அணுக வேண்டும் என்று குர்ஆன் இங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறது. இந்த வசனத்து இந்த சொற்பிரயோகம் பிர் எனப்படுகின்ற இந்த சொற்பிரயோகத்தை விளக்க வந்த இமாம் கராஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மிகவும் பெரிய இஸ்லாமிய அறிஞர்களில் ஒருவர். தனது அல் ஃபுரூக் எனப்படுகின்ற கிதாபிலே 3வது பாகத்திலே 15வது பக்கத்திலே மிக விளக்கமாக அருமையாக இதற்கு விளக்கம் சொல்கிறார்கள். அவர்கள் சொல்லுகின்ற கருத்து என்ன? முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும், பிர் செய்ய வேண்டும் என்றால் என்ன? அர்ரிஃப்கு பிதஈஃபிஹிம் வஸத்து குல்லத்தி ஃபகீரிஹிம் இத்ஆமு ஜாயிஹிம், அவர்களுடைய பலவீனர்களுக்கு இரக்கம் காட்ட வேண்டும். அவர்களில் யாராவது ஏழையாக இருந்தால் அந்த ஏழைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். அவர்களுக்கு மத்தியிலே பசித்தவர்களாக இருப்பவர்களுக்கு உணவளிக்க வேண்டும். அவர்களுக்கு மத்தியிலே ஆடையற்று இருப்பவர்களுக்கு ஆடை கொடுக்க வேண்டும். வலீனுல் கௌலி லஹும், அவர்களோடு மிருதுவாகத்தான் பேச வேண்டும். அத்துஆஉ லஹும் பில் ஹிதாயா, அவர்கள் நேர்வழி பெறட்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலாவிடத்திலே துஆ செய்ய வேண்டும். வஹிஃது கைபத்திஹிம், அவர்களுடைய ரகசியங்களை பாதுகாக்க வேண்டும். வஸௌனு அம்வாலிஹிம், அவருடைய சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும். வஇயாலிஹிம், குடும்பங்களை. வஅராதிஹிம், மானம் மரியாதையை பாதுகாக்க வேண்டும். வஜமீ ஹுகூகிஹிம் வமசாலிஹிம், அவருடைய சகலவிதமான உரிமைகளையும் நலன்களையும் நாங்கள் பாதுகாக்க வேண்டும் என்ற கருத்திலேதான் குர்ஆன் இங்கே பிர் என்ற சொல்லை பிரயோகித்திருக்கிறது என்று சொன்னது மாத்திரமல்ல, வஅய்யுஆனு அலா தஃப்இ ظுல்மி அன்ஹும் வஇசாலிஹிம் இலா ஜமீ ஹுகூகிஹிம், அவர்கள் தம்மிடத்திலே வந்திருக்கின்ற அநீதியை, அவர்கள் மீது யாரோ அநீதியை அக்கிரமத்தை சுமத்தி இருக்கிறார்கள், அவர்கள் மீது திணிக்கப்பட்டிருக்கிறது அநீதி, அந்த அநீதியை அவர்களை விட்டும் துடைத்து எறிவதற்கு அவர்களுக்கு நாங்கள் எங்களால் ஆன உதவிகளை ஒத்தாசைகளை செய்ய வேண்டும். அவர்களுடைய சகலவிதமான உரிமைகளையும் அவர்களுக்கு பெற்றுக் கொடுப்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்ற கருத்தை தான் இந்த அல் பிர் என்ற சொற்பிரயோகம் குறிக்கும் என்ற கருத்தை இமாம் கராஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள். எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இந்த வசனம் சூரத்துல் மும்தஹனா, அதாவது 60வது அத்தியாயத்தின் 8வது இந்த வசனம் முஸ்லிம் அல்லாதவர்களுடைய உறவின் சட்ட யாப்பு என்று நவீனஹான் இஸ்லாமிய அறிஞர் கலாநிதி யூசுப் அல் கர்லாவி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். முஸ்லிம்கள் முஸ்லிம் அல்லாதவர்களோடு எப்படி வாழ வேண்டும், எப்படியான உறவை கொள்ள வேண்டும்? எங்களுக்கு எதிராக ஆயுதம் தூக்கி கொண்டு வரவில்லை அவர்கள், எமது வீடுகளை விட்டும் அவர்கள் வெளியேற்றவில்லை, எம்மோடு சகவாழ்வை மேற்கொள்ள விரும்புகிறார்கள், எமக்கு எதிராக எந்த தொந்தரவையும் தரவில்லை, அவர்கள் மனிதர்கள் என்ற வகையில் எம்மோடு இணக்கமாக வாழ்வதற்கு விரும்புகிறார்கள் என்றால் நாங்கள் அவர்களுக்கு மனிதாபிமான உதவிகளை வழங்க வேண்டும் என்ற கருத்தை தான்
இங்கு குர்ஆனிலே அல்லாஹு தஆலா பிர் என்ற சொற்பிரயோகத்தின் மூலமாக குறிக்கிறான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு நாங்கள் மனிதாபிமான உதவிகளை செய்கின்ற பொழுது அவருடைய உள்ளங்களை நாங்கள் வெல்லலாம். முதலாவது. இரண்டாவது, அல்லாஹு தஆலாவிடத்திலே நன்மை இருக்கிறது. وَيُطْعِمُونَ الطَّعَامَ عَلَى حُبِّهِ مِسْكِينًا وَيَتِيمًا وَأَسِيرًا. மக்காவுடைய காலப்பிரிவில் இறக்கப்பட்ட வசனம். அந்த முஸ்லிம்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், நல்ல முஸ்லிம்களை பற்றி குர்ஆன் சொல்லுகிறது, அவர்கள் தங்களுடைய சொத்துக்களை செல்வங்களை நேசித்த பொழுதிலும் கூட அந்த சொத்துக்களிலிருந்து செல்வங்களிலிருந்து மிஸ்கீன்களுக்கும் யத்தீம்களுக்கும் கைதிகளுக்கும் வாரி வழங்குகிறார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. கைதி என்ற சொற்பிரயோகத்தை எடுத்துக்கொண்டால், இந்த குர்ஆனுடைய வசனம் இறக்கப்பட்ட சந்தர்ப்பத்திலே கைதிகளாக முஸ்லிம்களில் எவரும் இருக்கவில்லை. அந்த நேரத்தில் முஸ்லிம் அல்லாதவர்கள் தான் கைதிகளாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட கைதிகளுக்கு உதவி செய்வது பற்றித்தான் இந்த குர்ஆனுடைய வசனம் சொல்லி காட்டுகிறது என்று தப்சீர் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய தப்சீரிலே எழுதுகிறார்கள். எனவே கைதிகளாக இருப்பவர்கள் முஸ்லிம் அல்லாதவர்களாக இருந்தாலும் அந்த உதவியை செய்கின்ற பொழுது அது அல்லாஹு தஆலாவிடத்திலே மிகவும் ஏற்ற ஒரு தர்மமாக அங்கே இருக்கிறது என்பதை அந்த குர்ஆனுடைய வசனம் சொல்லி காட்டுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தஅவாவை, தன்னுடைய பிரச்சாரத்தை மக்காவிலே ஆரம்பித்த சந்தர்ப்பத்தில் முதலாவது குர்ஆனுடைய வசனம் இறங்கிய பொழுது ஓடோடி வருகிறார்கள். தன்னுடைய மனைவியிடத்திலே ஆறுதல் பெறுவதற்காக ஹதீஜா நாயகி இடத்திலே வருகிறார்கள். நடுநடுங்கிக் கொண்டு வருகின்ற சந்தர்ப்பத்திலே ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகின்ற கருத்தை பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நுபுவத்துக்கு முன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமுதாய அமைப்பிலே எப்படியான நற்பழக்கங்களை பண்புகளை கொண்டிருந்தார்கள், அந்த முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு எப்படி உதவி ஒத்தாசைகளை செய்கிறார்கள் என்பதை தன்னுடைய அருமையான வாசகங்களால் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், ஞாபகப்படுத்துகிறார்கள். தன்னுடைய கணவருக்கு ஆறுதல் சொல்கிறார்கள். நீங்கள் பயப்பட வேண்டாம், அல்லாஹு தஆலா உங்களை ஒரு பொழுதும் இழிவுபடுத்த மாட்டான். காரணம், நீங்கள் விருந்தாளிகளுக்கு, வீட்டுக்கு வருகின்ற விருந்தாளிகளை நன்கு உபசரிக்கிறீர்கள், உறவு ஜனங்களை சேர்ந்து நடக்கிறீர்கள், கஷ்டத்திலே துன்பத்திலே சிக்கி இருக்கின்ற மக்களுக்கு நீங்கள் கரம் கொடுக்கிறீர்கள், ஏழைகளுக்கு உதவியாக இருக்கிறீர்கள். வல்லாஹி லா யுஹ்ஸீக அல்லாஹு அபதன் இன்னக தஹ்மிலுல் கல் வ துஈனு அலா நவாயிபித் தஹர் வ தஸிலுர் ரஹீம் வ துக்ரித் தைஃப் என்று அந்த வாசகங்கள் தொடர்ந்து கொண்டே போகிறது. எனவே இஸ்லாம் உலகத்துக்கு வருவதற்கு முன்னாலே அந்த ஜாஹிலியா காலத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனது மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களே என்று பார்க்காமல் அவர்களோடு நல்லுறவை கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமிய தாவாவின் ஆரம்பமே எழுத்தோ பேச்சோ அல்ல, மனிதனுடைய பண்பாடுகள். எனவே பிரச்சாரம் செய்ய வேண்டுமாக இருந்தால், இஸ்லாத்தை பற்றிய நல்லபிப்பிராயம் ஏனைய மக்களுடைய உள்ளங்களிலே விதைக்கப்பட வேண்டுமாக இருந்தால், கட்டாயமாக நாம் எமது பண்புகளை அழகுபடுத்திக் கொள்ள வேண்டும். அவர்களுக்கும் எங்களுக்கும் இருக்கின்ற உறவை நாங்கள் நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்போது உள்ளங்களை வெல்லலாம், இருளடைந்த உள்ளங்களிலே ஒளியை பாய்ச்சலாம். அவர்களுக்கும் எங்களுக்கும் இடையில் ஏற்படுகின்ற இணக்கம் அவர்களை இஸ்லாத்தின் பால் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு நிச்சயமாக துணை செய்யும் என்பதை நாங்கள் இங்கே மறந்துவிடக் கூடாது. எனவே அவர்களுக்கு உதவி செய்வது, ஒத்தாசைகளை நாங்கள் வழங்குவது, அவர்களுக்கு கை கொடுத்து உதவுவது, இதெல்லாம் இஸ்லாத்திலே சொல்லப்பட்ட நற்காரியங்கள், அல்லாஹு தஆலாவுடைய நெருக்கத்தை பெற்றுத் தரக்கூடிய காரியங்கள், அல்லாஹு தஆலா விரும்புகின்ற அம்சங்கள். காபிர்களே என்பதற்காக வேண்டி ஒதுக்கி விடுவதல்ல. உதவிகளை வழங்கலாம், உதவிகளை பெறலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல தடவைகளில் முஸ்லிம் அல்லாதவர்களுடைய உதவிகளை தனது பணிக்காக வேண்டி பெற்றிருக்கிறார்கள். பல போராட்ட களங்களில் கூட முஸ்லிம் அல்லாதவர்களுடைய உதவிகள் சில சந்தர்ப்பங்களிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பெறப்பட்டிருக்கிறது. தன்னை ஹிஜ்ரத்துக்காக வேண்டி தான் ஹிஜ்ரத் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அப்துல்லா இப்னு உரைக்கத் என்ற முஸ்லிம் அல்லாதவருடைய வழிகாட்டலை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். வழியை சொல்லி தருவதற்காக வேண்டி அப்துல்லா இப்னு உரைக்கத் அந்த இடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பயன்படுத்தப்பட்டார் என்று வரலாறு சொல்லிக் கொண்டிருக்கிறது. எனவே உதவிகளை பெறலாம், உதவிகளை வழங்கலாம். நாங்கள் அவர்களிடமிருந்து அன்பளிப்புகளை பெறலாம், அன்பளிப்புகளை வழங்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே அது நடந்திருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது மாரியத்துல் கிபித்தியா எனப்படுகின்ற மனைவி
இது முகௌகஸ் எனப்படுகின்ற கிறிஸ்தவ அரசனிடமிருந்து கிடைத்த ஒரு அன்பளிப்பாகத்தான் நாங்கள் வரலாற்றில் படிக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு யூத பெண் ஆட்டிறைச்சியை அன்பளிப்பாக வழங்கியதாக நாங்கள் கேள்விப்படுகிறோம். இதெல்லாம் இஸ்லாமிய வரலாற்றிலே மிக தெளிவாக பதியப்பட்டிருக்கின்ற சம்பவங்கள். எனவே காபிர்களே, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தானே, எனவே அவர்களை நாங்கள் ஒதுக்கி விடுவோம். அவர்களோட எந்த உறவுகளையும் நாங்கள் பேண வேண்டிய அவசியம் கிடையாது. நாங்கள் தனித்துவமானவர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிந்திக்கவில்லை. மதீனாவினுடைய சந்தையிலே முஸ்லிம் அல்லாதவர்கள் நிறைய பேர் வந்து வியாபாரம் செய்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி பல்வேறுபட்ட தூதுக்குழுக்கள் வந்தன. அவர்கள் எல்லோரும் இஸ்லாத்தை தழுவியவர்கள் அல்ல. அவர்களை தங்களுடைய பள்ளிவாயிலே வைத்து அவர்கள் வரவேற்றிருக்கிறார்கள். நஜிரான் தேசத்திலிருந்து வந்த கிறிஸ்தவ தூதுக்குழு ஒன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மஸ்ஜிதுன் நபவியில் தான் சந்தித்தது. அந்த மஸ்ஜிதுன் நபவியிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தூதுக்குழுவை சந்தித்தது மாத்திரமல்ல, அவர்கள் தங்களுடைய வணக்க வழிபாடுகளை தனது பள்ளி வாயிலின் ஒரு ஓரத்திலே செய்வதற்கான அனுமதியையும் வழங்கினார்கள் என்று நாங்கள் வரலாற்றிலே பார்க்கிறோம். இதனுடைய அர்த்தம் அவர்களுடைய வணக்க வழிபாடுகள் சரி என்பது அல்ல. அவர்களும் மனிதர்கள், அவர்களுக்குரிய மத சுதந்திரத்தை வழங்க வேண்டும் என்பது அங்கு பேணப்பட்ட மிக முக்கியமான ஒரு கருத்தாக இருக்கிறது. உறவுகளை நன்கு பேண வேண்டும் என்று குர்ஆன் பல தடவை வலியுறுத்தி கொண்டிருக்கிறது. அஸ்மா பின்த் அபிபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய தாயார் முஷ்ரிக்காக இருக்கின்ற பொழுது ஹுதைபியா உடன்படிக்கையினுடைய காலத்திலே மதீனாவுக்கு மக்காவிலிருந்து வந்தார்கள் தனது மகளை பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி. இப்போது அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு பெரும் சங்கடமாகிவிட்டது. தனது தாய் முஷ்ரிக்காக இருக்கின்ற பொழுது அவர்களை சென்று கவனிக்க முடியுமா, அவரிடமிருந்து ஏதாவது அன்பளிப்புகளை பெற முடியுமா என்ற பிரச்சனை அவர்களுக்கு ஏற்பட்ட பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே சென்று கேட்டார்கள், நான் அவர்களை சேர்ந்து நடக்கவா, அவர்களோடு உறவை பேணவா என்று கேட்ட பொழுது, சிலி உம்மக்கி, உமது தாயாரோடு நீங்கள் உறவை பேணுங்கள் என்று குர்ஆன் அந்த இடத்திலே சொல்லி காட்டுவதை நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியதை பார்க்கிறோம். வஸாஹிபுஹுமா ஃபித் துன்யா மஅரூஃபா, உலக விவகாரங்களிலே இந்த முஸ்லிம் அல்லாதவர்களோடு நீங்கள் உங்களுடைய இணக்கத்தை பேணுங்கள் என்று குர்ஆன் அங்கே தெளிவாக சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம். குர்ஆனிலே வருகின்ற அல் ஜார், பக்கத்து வீட்டான் என்ற சொற்பிரயோகம் மிக தெளிவாக இந்த உண்மையை வெளிக்காட்டுவதை பார்க்கிறோம். சூரத்துன் நிசா எனப்படுகின்ற அத்தியாயத்திலே 36வது வசனத்திலே அல்லாஹு தாலா பின்வரும் கட்டளைகளை சொல்கிறான். நீங்கள் அல்லாஹு தாலாவை வணங்குங்கள், அவனுக்கு எந்த ஒன்றையும் இணை வைக்க வேண்டாம், உங்களுடைய தாய் தகப்பர்களை நீங்கள் கவனியுங்கள், இன பந்துக்களை நீங்கள் நெருக்கமாக நடந்து கொள்ளுங்கள், யத்தீம்களுக்கு உதவி செய்யுங்கள், மிஸ்கீன்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு வல் ஜாரிதில் குர்பா, நெருக்கமாக இருக்கின்ற அயல் வீட்டானுக்கும் நீங்கள் உபகாரம் செய்யுங்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. இங்கு அல் ஜாரிதில் குர்பா எனப்படுகின்ற இந்த சொற்பிரயோகம் முஸ்லிம் அல்லாத பக்கத்து வீட்டார்களையும் குறிக்கும் என்ற கருத்தை தஃப்சீர் ஆசிரியர்கள், அல் குர்ஆனுக்கு வியாக்கியானம் சொல்பவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி அவர்கள் தங்களுடைய ஃபத்ஹுல் பாரி எனப்படுகின்ற கிரந்தத்திலே பக்கத்து வீட்டான் என்றால் யார், இஸ்முல் ஜார் யஷ்முலுல் முஸ்லிம் வல் காஃபிர் வல் ஆபித் வல் ஃபாசிக், நிச்சயமாக இந்த சொற்பிரயோகமானது ஜார் எனப்படுகின்ற இந்த பக்கத்து வீட்டான் என்ற சொற்பிரயோகம் குர்ஆனிலே வந்திருந்தால் என்ன, ஹதீஸிலே வந்திருந்தால் என்ன, அது முஸ்லிமையும் குறிக்கும், காஃபிரையும் குறிக்கும், ஆபிதையும் குறிக்கும், பாவியையும் குறிக்கும், நண்பனையும் குறிக்கும், எதிரியையும் குறிக்கும் என்ற கருத்தை அவர்கள் சொல்கிறார்கள். எனவே பக்கத்து வீட்டானுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை நாங்கள் கொடுக்க வேண்டும். அவர் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை என்ற கருத்தை நாங்கள் இங்கே தெளிவாக விளங்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யூதரை நோய் விசாரிக்க சென்றதாகவும், நோய் விசாரித்து விட்டு வெளியே வருகின்ற சந்தர்ப்பத்திலே அந்த யூதர் இஸ்லாத்தை தழுவியதாகவும் ஒரு ஹதீஸ், சஹீஹான ஹதீஸிலே நாங்கள் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சஹாபாக்கள் ஒரு கிறிஸ்தவ பெண்ணுடைய பிரேத ஊர்வலத்திலே கலந்து கொண்டதாக இன்னொரு சம்பவம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. எனவே இதெல்லாம் இந்த சமூக உறவுகள் முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் இடையிலே நல்ல சமூக சுமூகமான உறவுகள் இருக்க வேண்டும் என்ற கருத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறது. இது மாத்திரமல்ல, முஸ்லிம் அல்லாதவருடைய உறவு என்று வருகின்ற பொழுது
அங்கு மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய இன்னும் ஒரு கருத்தையும் இங்கு வலியுறுத்த வேண்டும். அதுதான் முஸ்லிம்கள் எப்போதும் மற்றவர்களோடு தொடர்புகளை கொள்ளுகின்ற பொழுது நீதியையும் நியாயத்தையும் அடிப்படையாக கொண்ட உறவுகளை வைத்துக் கொள்ள வேண்டும். வியாபாரம் செய்கின்ற பொழுது, சமூக உறவுகளை பேணுகின்ற பொழுது, அவர்களோடுள்ள ஏனைய உறவுகளை பேணுகின்ற பொழுது நீதியாகத்தான் நடக்க வேண்டும். அவர்கள் காபிர்கள் தானே, முஸ்லிம் அல்லாதவர்கள் தானே, எனவே அவர்களோடு அநீதியாக நடக்கலாம். முஸ்லிம்களில் யாராவது தவறு செய்திருந்தாலும் கூட அதனை தவறாக நாங்கள் சொல்லாமல் மறைப்போம். காபிர்கள் தவறு செய்திருந்தால் தான் அது தவறு என்ற அடிப்படையில் நாம் ஒரு பொழுதும் அந்த விடயங்களை அணுகக்கூடாது. குர்ஆன் தெளிவாக சொல்லுகிறது சூரத்துல் மாயிதாவின் 8வது வசனத்தில், லா யஜ்ரிமன்னக்கும் ஷனஆனு கௌமின் அலா அல்லா தஅதிலு, உங்களுக்கும் இன்னொரு சாராருக்கும் இடையில் இருக்கின்ற பகைமையானது அவர்களுக்கு எதிராக அவர்களுக்கு நீதி செலுத்துவதனை விட்டு உங்களை ஒரு பொழுதும் தடுக்க வேண்டாம் என்று சொல்கிறது. பகைமை கொண்டிருக்கிறீர்கள், பகைமையின் காரணமாக அவர்கள் மீது அவர்களுக்கு நீதி செலுத்துவதை விட்டும் உங்களுடைய நிலை தடுக்கிறது என்றால் அது தடுக்கப்பட வேண்டும், கட்டாயமாக தடுக்கப்பட வேண்டும் என்று குர்ஆன் தெளிவாக சொல்லி காட்டுகிறது. எனவே வியாபாரத்திலே அவர்களோடு நாங்கள் நியாயமாக நடக்க வேண்டும். அவருடைய சொத்துக்களை களவெடுக்க முடியாது, அவர்களை ஏமாற்ற முடியாது. அவர்களில் யாராவது ஒருவரை எமது சமூகத்தைச் சேர்ந்தவர் சென்று தாக்கியிருந்தால், தாக்கியவர் எமது சமூகத்தைச் சேர்ந்தவராக இருந்தால் நிச்சயமாக எமது சமூகத்தைச் சேர்ந்தவர் தண்டிக்கப்பட வேண்டும், குற்றம் காணப்பட வேண்டும். நீதி எந்த பக்கம் இருக்கிறதோ நீதியாகத்தான் பார்க்கப்பட வேண்டும். இது முஸ்லிம் அல்லாத ஒரு உறவு என்று வருகின்ற பொழுது கவனிக்கப்பட வேண்டிய மிக அடிப்படையான ஒரு கோட்பாடு. அடுத்ததாக, முஸ்லிம்களை பொறுத்தவரையில் முஸ்லிம் அல்லாதவர்களோடு உடன்படிக்கைகளை செய்து கொள்ளலாம். அந்த உடன்படிக்கைகள் நீதியையும் நியாயத்தையும் அடிப்படையாக கொண்டதாக இருந்தால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியா என்ற உடன்படிக்கையை குறைஷி காபிர்களோடு செய்தார்கள். மதீனா சாசனம் என்பது ஒரு உடன்படிக்கை. ஹில்ஃபுல் ஃபுதூல் எனப்படுகின்ற ஜாஹிலியா காலத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 25 வயதை அடைந்திருந்த பொழுது ஹில்ஃபுல் ஃபுதூல் எனப்படுகின்ற மிக முக்கியமான ஒரு உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டது. அதிலே அவர்களும் சேர்ந்து கலந்து கொண்டு அப்துல்லா இப்னு ஜதுஆன் என்பவருடைய வீட்டிலே சென்று கலந்து கொண்டு அதிலே தனது பங்களிப்பை அவர்கள் வழங்கினார்கள். மக்காவுடைய சூழலிலே யாருக்கும் அநீதி இழைக்கப்படக்கூடாது, ஒவ்வொருவருடைய உரிமைகளும் அவரவர்களுக்கு பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே செய்து கொள்ளப்பட்ட ஒரு சாசனம், ஒரு உடன்படிக்கை என்று நாங்கள் அதனை சொல்லலாம். அதிலே சென்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பங்கு கொண்டார்கள். எனவே அவர்கள் மதீனாவுக்கு வந்ததற்கு பிறகு சொன்னார்கள், லவ் உதுஆ ஃபில் இஸ்லாமி லஅஜப்து, இதே போன்ற ஒரு உடன்படிக்கையை செய்வதற்காக வேண்டி இஸ்லாமிய காலத்திலும் நான் அழைக்கப்படுவேனாக இருந்தால் நான் அதற்கு செவிசாய்ப்பேன், நான் அதற்கு முன் வருவேன் என்று அவர்கள் சொன்னார்கள். எனவே உடன்படிக்கைகளை காபிர்களோடு முஸ்லிம் அல்லாதவர்களோடு நாங்கள் செய்யலாம். அந்த உடன்படிக்கைகளை செய்து கொண்டால் இறுதி மூச்சு வரைக்கும் நாம் அதனை கவனமாக பேண வேண்டும். எமது பக்கத்திலிருந்து எந்த வகையிலும் அநியாயமாக, அத்துமீறலாக, வஞ்சகத்தனமாக அதனை மீறுவதற்கு நாங்கள் ஒரு பொழுதும் முயற்சிக்க கூடாது. அவ்ஃபூ பில் அஹ்த் இன்னல் அஹ்த கான மஸ்ஊலா, உடன்படிக்கைகளை பேணுங்கள், ஏனென்றால் உடன்படிக்கைகளை பற்றி விசாரிக்கப்படும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். முஸ்லிமுடைய பண்பு துரோகம் செய்வது அல்ல, அது யாரோடையும் துரோகம் செய்யக்கூடாது. முஸ்லிம் அல்லாதவர்களோடும் அந்த பண்பை பேண வேண்டும் என்ற கருத்தை தான் நாங்கள் இங்கே பார்க்கிறோம். முஸ்லிம் அல்லாதவர்களுடைய உறவு என்று வருகின்ற பொழுது நாம் கவனிக்க வேண்டிய இன்னும் ஒரு விஷயம், அவர்கள் செய்கின்ற நல்ல காரியங்கள், பொது பணிகள், மனித சமுதாயத்தின் முன்னேற்றத்துக்கான எந்த முயற்சிகளிலும் நாமும் பங்கெடுக்க வேண்டும். அவர்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள் தானே, எனவே அவர்கள் ஆரம்பித்த அந்த பணி நாம் அதிலே சென்று சம்பந்தப்படக்கூடாது என்று யோசிக்க கூடாது. உதாரணமாக, ஒரு இடத்திலே முஸ்லிம் அல்லாதவர்கள் எல்லோரும் சேர்ந்து சூழலை பாதுகாப்பதற்காக வேண்டி சிரமதானம் செய்கிறார்கள் என்றால் நாமும் சென்று அவர்களோடு பங்கெடுக்க முடியும். மதுவை ஒழிப்பதற்கு, போதை வஸ்துக்களை இல்லாமல் ஒழிப்பதற்கு அவர்கள் ஒரு பெரிய ஊர்வலத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் வைத்துக் கொள்வோம், பெரியதொரு பிரச்சார பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். நாம் அவர்களோடு கைகோர்த்துக் கொள்ள முடியும். என்றால் இஸ்லாத்திலும் அந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. மது ஒழிக்கப்பட வேண்டும், சூது ஒழிக்கப்பட வேண்டும், லஞ்சம் ஒழிக்கப்பட வேண்டும், வீண் விரயம், ஊதாரித்தனம், இது எல்லாம் இஸ்லாத்திலே கடுமையாக கண்டிக்கப்பட்ட விஷயங்கள். எனவே அவற்றை ஒழிப்பதற்கு அவர்கள் முன் வருகின்ற பொழுது நாமும் அவர்களோடு சேர்ந்து பங்கு கொள்ள வேண்டும். இந்த நாட்டை பொறுத்தவரையிலே நாம் அப்படியான பொது பணிகளில் அவர்களோடு இணைந்து கொள்வோமாக இருந்தால் எம்மை பற்றி நல்ல அபிப்பிராயம் அவர்களுக்கு வரும். இந்த நாட்டில் முஸ்லீம்கள் பொது நலமிகள், சுயநலமிகள் அல்ல. இந்த நாட்டின் பொது வளர்ச்சியிலே அவர்களுக்கும் அக்கறையும் பங்கும் இருக்கிறது.
எனவே அவர்கள் இந்த நாட்டின் உண்மையான விசுவாசமான பிரஜைகள் தான் என்ற அந்த உணர்வு அவருடைய உள்ளத்திலே வந்து எம்மை அவர்கள் அரவணைக்க பார்ப்பார்கள், எம்மோடு இரக்கமாக நடக்க பார்ப்பார்கள். இப்போது தந்து கொண்டிருக்கின்ற சலுகைகளை விடவும் அதிகமாக தருவதற்கு அவர்கள் முயற்சிப்பார்கள். எங்களை பற்றி இருக்கின்ற வஞ்சகமான அந்த உணர்வுகள் அவருடைய உள்ளங்களிலிருந்து படிப்படியாக அகழ்வதற்கு அது வழிவகுக்கும். எனவே குர்ஆன் சொல்லுகிறது, தஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உதுவான். நற்காரியங்களுக்காக, இறைவனை பயந்து கொள்கின்ற அம்சங்களுக்காக வேண்டி நீங்கள் பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் ஒத்துழைத்துக் கொள்ளுங்கள், பாவமான காரியங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டாம் என்று குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. எனவே இந்த அம்சங்கள் கவனிக்கப்படுமாக இருந்தால் நிச்சயமாக முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் இடையில் இருக்கின்ற பூசல்கள் அல்லது விரிசல்கள் நிச்சயமாக இல்லாமலாகும், இடைவெளிகளை குறைக்க முடியும் என்ற கருத்தை இந்த இடத்திலே நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்படி சொல்கின்ற பொழுது கடைசியாக ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்த நாங்கள் விரும்புகின்றோம். முஸ்லிம் அல்லாதவர்களோடு ஐக்கியமாக, இணக்கமாக சகவாழ்வை பேணி அவர்களுக்குரிய உதவிகளை எல்லாம் செய்து வாழ வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது ஒரு அடிப்படையான விஷயம் கவனிக்கப்பட வேண்டி இருக்கிறது. அதுதான் முஸ்லிம்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் தங்களுடைய தனித்துவமான அம்சங்களை விட்டுக் கொடுக்க கூடாது, தங்களுடைய அடிப்படைகளை தாரை வார்க்க கூடாது. அது நம்பிக்கை கோட்பாடாக இருக்கலாம், வணக்க வழிபாடாக இருக்கலாம், ஹலால் ஹராத்தோடு தொடர்பான விஷயமாக இருக்கலாம், எமக்கே உரிய தனித்துவமான பண்பாட்டு ஒழுக்கங்கள் விழுமியங்களோடு தொடர்பான அம்சங்களாக இருக்கலாம். இவற்றை விட்டுக் கொடுத்த நிலையில் சகவாழ்வை பேண போகக்கூடாது. இன்னொரு விதத்திலே அதனை சொல்லுவதாக இருந்தால், தனித்துவம் பேணிய நிலையில் சகவாழ்வை மேற்கொள்வது, பிறரிலே கரைந்து விடாமல் அவர்களோடு இணக்கமாக நாங்கள் வாழுவது என்ற அந்த சிந்தனை இங்கு மிக முக்கியமானது. நாம் ஒரு சிறுபான்மை நாட்டிலே வாழ்கின்றோம். அவர்களோடு இணக்கமாக வாழ வேண்டும், ஐக்கியமாக வாழ வேண்டும், அவர்களுக்குரிய உரிமைகளை கொடுக்க வேண்டும் என்ற அந்த கோஷத்தை வைத்துக் கொண்டு அவர்களுடைய மத ஆலயங்களுக்கு சென்று அவர்களுடைய வழிபாடுகளிலே கலந்து கொண்டு அவர்களை திருப்திப்படுத்த முனைவோமாக இருந்தால் அது எம்மை இஸ்லாத்தை விட்டே வெளியே கொண்டு போய்விடும். அவருடைய ஆலயங்களுக்கு சென்று மலர் தட்டுக்களை தூக்குவது, அங்கு சென்று கைகளை கூப்பிக்கொண்டு நிற்பது, அங்கிருக்கின்ற அவர்களுக்கென்றுள்ள பிரத்யேகமான வழிபாடுகளிலே எல்லாம் கலந்து கொள்வது, இது எம்மை இஸ்லாத்தை விட்டும் வெளியே கொண்டு போய்விடும். நாம் அவர்களை திருப்திப்படுத்த போய் நாம் எம்மை இஸ்லாத்தை விட்டும் வெளியே கொண்டு போய்விடுவோம். எனவே அவர்களுடைய நம்பிக்கை கோட்பாடுகள், அவர்களுடைய ஷிருக்குகள், அவர்களுடைய குஃபர்கள், இவற்றிலிருந்து நாங்கள் தெளிவாக விலகி இருக்க வேண்டும். நாம் அவற்றிலே பங்கு கொள்ள வேண்டும் என்று அவர்கள் ஒரு பொழுதும் எம்மிடம் எதிர்பார்ப்பதும் இல்லை, எதிர்பார்க்கவும் மாட்டார்கள். நாம் எப்படி எமது வழிபாடுகளை, இபாதத்துக்களை அவர்கள் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்க மாட்டோமோ அது போன்று அவர்களும் அவற்றை எதிர்பார்க்கவில்லை. அவர்கள் எங்களிடமிருந்து எதிர்பார்ப்பது வேறு விஷயங்களை. நாம் எமது தனித்துவங்களை, பண்பாடுகளை, ஒழுக்கங்களை பேணிய நிலையில் அவர்களோடு பொது விஷயங்களிலே ஐக்கியப்பட வேண்டும் என்றுதான் அவர்கள் விரும்புகிறார்கள். ஹராம் ஹலால் என்று வருகின்ற பொழுது எமது மார்க்கம் எவற்றையெல்லாம் வரையறையாக திட்டமிட்டாக சொல்லியிருக்கிறதோ அதனை நாங்கள் விட வேண்டிய அவசியம் இல்லை. உதாரணமாக ஹிஜாப், பெண்கள் பேணுகின்ற ஹிஜாப், அவர்களோடு ஐக்கியமாக இருக்க வேண்டும், அவருடைய மனதை புண்படுத்தி விடக்கூடாது என்பதற்காக வேண்டி நாம் அவர்கள் இருக்கின்ற இடங்களிலே ஹிஜாபை கலட்டி கொண்டிருப்பது அது அல்ல சமய நல்லிணக்கம், அது அல்ல ஐக்கியத்தின் வெளிப்பாடு. அவர்கள் மது அருந்துகின்ற ஒரு சபைக்கு நாங்கள் செல்லுகின்றோம் என்றால் அங்கே அவர்களோடு சேர்த்து கூடி கும்மாளம் அடித்துக் கொண்டு அவர்களோடு சேர்ந்து நடனமாடுவது தான் சமய நல்லிணக்கம் அல்ல. நாம் அங்கு சென்றால் அந்த இடத்தில் அமரக்கூடாது என்றுதான் குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. வட்டி என்று வருகின்ற பொழுது அதிலே நாங்கள் மிக உறுதியாக இருப்போம். இஸ்லாமிய தனித்துவங்களை நாங்கள் பேணிய நிலையில் இருப்போம். அவர்களுக்குரிய விசுவாசத்தை நாங்கள் மிக கவனமாகத்தான் தெரிவிக்க வேண்டும். முஸ்லிம் சமுதாயத்தை தாரை வார்க்கின்ற வகையிலே, முஸ்லிம் சமுதாயத்தின் உள்ரங்கங்களை கூட அவர்களுக்கு சொல்லுகின்ற விதத்திலே எமது விசுவாசம் அமையமாக இருந்தால் அது மிகவும் கண்டிக்கத்தக்கது என்பதை நாங்கள் இங்கே மறந்துவிடக்கூடாது. எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இலங்கை போன்ற ஒரு சிறுபான்மை நாட்டில் நாங்கள் வாழ்கின்ற பொழுது நாங்கள் நிர்பந்தமாக முஸ்லிம் அல்லாதவர்களோடு தொடர்புகளை வைத்திருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல நாம் இந்த நாட்டிலே சிறுபான்மையினராக வாழ்கிறோம். எமது காரியாலயத்திலே, பல்வேறுபட்ட அலுவலகங்களிலே, பேருந்து, பொது போக்குவரத்து சாதனங்களிலே என்றெல்லாம் வருகின்ற பொழுது
பக்கத்து வீடு என்று வருகின்ற பொழுது நாம் அவர்களை நிறையவே சந்திக்கின்றோம். அவர்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது. அந்த நேரத்தில் எமது தொடர்பு நல்ல பண்பாடுகளை கொண்டு தொடர்பாக இருக்கட்டும். அந்த நல்ல பண்பாடுகளில் தோய்த்து எடுக்கப்பட்ட இதமான தொடர்பாக அது இருக்கட்டும். அல்லாஹு தஆலாவுடைய தீனின் மனம் கமலும் தொடர்பாக அது இருக்கட்டும். எந்த நேரத்திலும் எமது தனித்துவங்களை, எமது வினயங்களை விட்டுக் கொடுக்காத நிலையில் அவர்களோடு நாங்கள் மிகவும் இங்கிதமாக நடந்து கொள்ள நாங்கள் பார்க்க வேண்டும். அப்போது இந்த நாட்டிலே தொடர்ந்தும் நாங்கள் வாழலாம். இஸ்லாமிய தாவாவுக்கு நல்லதொரு எதிர்காலம் இருக்கிறது. இந்த நாட்டில் இப்போது முஸ்லிம்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற சலுகைகளை தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் அனுபவிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சில நேரம் இதனை விடவும் அதிகமான சலுகைகளை நாங்கள் அனுபவிப்பதற்கும் சந்தர்ப்பங்கள் உருவாகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. எனவே முஸ்லிம் அல்லாதவர்களுடைய உறவு என்று வருகின்ற பொழுது அவற்றை மிக கவனமாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். நாம் அந்த விடயத்திலே செய்கின்ற தவறுகள் எம்மை மிக அதிகமாக பாதிக்கும் என்பதை மறந்துவிடக் கூடாது. மூடுண்ட நிலையில் நாங்கள் வாழவும் கூடாது. நமது தனித்துவங்கள் எல்லாவற்றையும் இழந்து அவர்களோடு சேர்ந்து கரைந்து விடவும் கூடாது. எனவே எமது தனித்துவங்களை பேணிய நிலையில் முஸ்லிம் அல்லாதவர்களுக்குரிய உரிமைகளை கொடுத்து அவர்களுடைய உள்ளங்களை வென்று இந்த உலகத்தில் இஸ்லாமிய தாவாவின் உயர்ந்த கருத்துக்களை பரப்புவதற்கு வல்ல அல்லாஹு தாலா எம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. அல்லாஹு தாலா அதன் பால் முயற்சிப்பதற்கான சகல வாய்ப்புகளையும் வசதிகளையும் எங்களுக்கு தருவானாக என்று பிரார்த்தித்து முடித்துக் கொள்கின்றோம். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.